திண்டுக்கல்ல இருந்து மேகமலைக்கு ட்ரிப் வந்திருக்கோம். மேகங்களுக்கு நடுவுல இருக்கிற மலைன்னு சொல்றாங்க. இங்க ஈஸியா வனவிலங்குகளை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. எங்களோட சான்ஸ் வனவிலங்குகளை பார்க்க முடியுமான்னு தெரியல. நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி வந்தோம். பார்க்கலாம். ஹலோ ஆல், நான் கதையோட ஹேமா. இன்றைக்கி நாங்கள் மேகமலை போன ட்ரிப்பை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் அண்ணா அண்ணி ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு, மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப்பு. இந்த ஒட்டுமொத்த மலையும் ப்ரைவேட்டோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஹிந்துஸ்தான் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த மலை வந்து இப்போ வரைக்கும் சொர்க்கபூமியாக காப்பாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழேயே வந்து ரொம்ப டைட் செக்யூரிட்டி இருக்குது. நீங்கள் எந்த பிளாஸ்டிக்ஸையுமே மேலே கொண்டு போக முடியாது. கீழே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போகணும். ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருக்கும் அந்த மலை. இங்கே நீங்கள் முக்கியமாக போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கிளைமேட்டு தான். அந்த கிளைமேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மலைக்கு வந்தது ஒர்த்தே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். நாங்கள் போன டைமில் கிளைமேட்டே இல்லை. ஆனால் அதை விட சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த மலையில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வனவிலங்குகளை வந்து ஸ்பாட்டிங் பண்ணலாம். ஆனால் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா யானைகளை வந்து நாங்கள் பார்த்தோம். அதுவும் ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம். லைஃப்பில் ஜாலியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி ட்ரிப்பும், உங்களை நேசிக்கக்கூடிய இந்த மாதிரியான உறவுகளும் இருந்தால் லைஃப் ரொம்ப ஜாலியாக போகும்.